அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அன்பிக்கினிய உறவுகளே, இன்றைய தினம் நமக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனில் 63வது அத்தியாயம் 10வது வசனத்தில் இந்த உலகில் வாழ்கின்ற மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை நமக்கு மத்தியில் ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கின்றேன். அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனில் وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் சொல்கின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. நமக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் நமக்கு அருளிய அருட்கொடைகளிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹுவால் அருளப்பட்ட அருட்கொடைகளிலிருந்து அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனில் சொல்லுகின்றான். மரணம் எங்களை வந்தடையும் போது அந்த மரண தருவாயில் அல்லாஹ்விடம் ஒரு விடயத்திற்காக வேண்டி நாங்கள் வாதாடுவோம், அல்லாஹ்விடத்தில் ஒரு விடயத்திற்காக வேண்டி நாங்கள் அவகாசம் கேட்போம் என்பதையும் இறைவன் சொல்கின்றான். فَيَقُولُ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُنْ مِنَ الصَّالِحِينَ. அல்லாஹ் சொல்கின்றான், மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் இறைவனுடைய பாதையில் இறைவன் உங்களுக்கு அருளியவைகளிலிருந்து உங்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதனை மரணம் வந்தடைந்தால் அந்த மனிதன் அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்பானாம். எவ்வாறு? ரப்பி லௌலா அஹ்ரதனி இலா அஜலின் கரீப், என்னை படைத்த இறைவா, என்னை படைத்த அல்லாஹ் எனக்காக வேண்டி கொஞ்சமென்று நேரம் தாங்க. அல்லாட்ட அடியா கேட்பானா. நம்ம எல்லாம் அவதார நேரத்தில் இருக்கக்குள்ள சக்கரத்தால் இருக்கக்குள்ள நமக்கு அந்த சிச்சுவேஷன் வழங்கும். இந்த உலகத்தில் சொத்தை இறைவன் தந்திருப்பான், அருட்கொடைகளை தந்திருக்கின்றான், எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கின்றான், நிறைவான பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான், இரகசியமான முறையில் நிறைய பேர் அல்லாஹ் மாத்திரம் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி என்கின்ற அடிப்படையில் பலர்கள் பலவிதமான முறையில் சதக்காக்களையும் தர்மங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லாத மக்களுக்கு வலது கையால் கொடுப்பது இடது கையால் தெரியக்கூடாது என்கிற மாதிரி இரகசியமான முறையில் நிறைய பேர் தர்மம் செஞ்சுட்டு இருக்காங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மேலும் அருள் புரிய வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரண தருவாயில் இருக்கும்போது சதக்காக்கள் தர்மங்கள் செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவர்கள், இல்லாதவர்களுக்கு கையேந்தும் போது கொடுக்காதவர்கள், தங்களுடைய சொத்துக்கள் என்று அதை சேர்த்து தங்களுக்குள் வைத்து இதுதான் வாழ்க்கை என்ற எண்ணத்தோடு இந்த உலகில் வாழ்ந்தவர்கள் சக்கரத்தாளனுடைய நிலைமையில் அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தாயிரைவான்னு கேட்பாளாம். இனத்துக்கு என்கிட்ட எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்றேன், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் டைம் தான், போய் எல்லாத்தையும் சதக்கா கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நல்ல அடியார்களில் ஒருத்தராக நான் மாறிவிடுகின்றேன். சதக்கா என்பது மிக முக்கியமான விடயம் என்பதை இறைவன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் இறைவன் எங்களுக்கு சொல்ல வருகின்ற செய்தி, சதக்கா என்பது தர்மம் என்பது இல்லாதவர்களுக்கு எங்களிடம் இருக்கும்போது நாங்கள் கொடுப்பது என்பது மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒரு மனிதன் மரண தருவாயில் இறைவனிடம் கேட்கின்ற செய்தி என்ன? கொஞ்சம் நேரம்தா இறைவா, யாரெல்லாம் கொஞ்சம் நேரம்தா, என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து நான் நல்ல அடியார்களில் உள்ளவர்களாக மாறிவிடுகின்றேன். இந்த உலகில் நாங்கள் நல்லவர்களாக மரணிக்க வேண்டுமென்றால், எங்களுடைய மரண தருவாயில் திருப்திகரமான முறையில் எங்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற வேண்டுமென்றால் இந்த உலகில் இறைவன் எங்களுக்கு தந்த சொத்துக்களிலிருந்து நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும், சதக்காக்கள் கொடுக்க வேண்டும்.
மேலதிகமாக இருக்கின்றதா, எங்களுடைய தேவைக்கு அதிகமாக எங்களிடம் இருக்கின்றதா, எங்களுடைய குடும்பங்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு, இந்த உலகில் கஷ்டப்படக்கூடியவர்கள் எத்தனையோ சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களால் முடியுமான அளவிற்கு ஒரு கொஞ்சம் என்றாலும் நாங்கள் தர்மம் செய்து நன்மைகளை தேடி மறுமையில் கை சேதப்படாதவர்களாக வாழ வேண்டும். அவ்வாறு எங்களுடைய இந்த வாழ்க்கையை இறைவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி அர்ப்பணித்த முஸ்லிம்களாக, முஃமின்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் மாற்றி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரா.